ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அபிஷேக் அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். கார்த்திகை மாத ராசிபலன்கள், விசுவாவசு வருடத்தில் கார்த்திகை மாதத்திற்கான ராசிபலன்கள். இந்த மாதாந்திர ராசிபலன்கள், தமிழ் மாத ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது சூரியன் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணுகின்ற காலம். சூரியன் விருச்சிக ராசியில் இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய காலமான அது எப்போ அப்படின்னு கேட்டால், இங்கிலீஷ் மாதத்தில் நவம்பர் மாதம் 16ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம், அதாவது கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, ஆல்மோஸ்ட் எல்லா விதமான இந்த சிவன் சம்பந்தமான விசேஷமான நாட்கள், இந்த கார்த்திகை தீபம் இதெல்லாம் இந்த கார்த்திகை மாதத்தில் தான் வரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரத்தை நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். குரு பகவான் கடக ராசியில் உச்சபலத்தோடு இருக்கார். கார்த்திகை மாதம் ஆரம்பத்தில், கார்த்திகை மாதம் 26ஆம் தேதி 20ஆம் தேதி, கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி அன்னைக்கு அவர் பின்னோக்கி நகர்ந்து வக்கரகதியில் மிதுன ராசிக்கு வரார். கார்த்திகை 20ங்கிறது டிசம்பர் 5ஆம் தேதி ராத்திரி, டிசம்பர் 6ஆம் தேதி விடியற் காலையில். அதே சமயம் சிம்ம ராசியில் கேதுவும், கன்னி ராசியில் துலாம் ராசியில் சுக்கிரனும், கன்னி ராசியில் இந்த மாதம் கார்த்திகை மாதத்தை சந்திரன் அந்த இடத்துலேருந்து தன் பயணத்தை துவக்கிறார். கன்னி ராசியிலேருந்து துலாம் ராசியில் சுக்கிரனும், விருச்சிக ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கை இருக்குது. கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி. இந்த கார்த்திகை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சி, ஆக்சுவலாக இதுதான் கிரக பயிற்சி. நம்ம சொல்கிறது இப்படி தான் சொல்லணும். இங்கிலீஷ் மாத ராசி பலன்களையும் நம்ம சொன்னாலும், ஏன்னா அது லௌகீகத்தில் நம்ம பயன்பாட்டில் இருக்கக்கூடிய தினங்கள். ஆனால் அந்த காலத்தில் நான் சொல்கிறது ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி, இங்கிலீஷ்கான வரத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த தமிழ் மாதம் தான் ப்ராக்டிஸில் இருந்தது. இங்கிலீஷ் மாத பலன்களே கிடையாது. இந்த மாதத்தில் இந்த கார்த்திகை மாதத்தில் கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கார்த்திகை 7ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது இங்கிலீஷ் மாதத்தில் நவம்பர் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு புதன் விருச்சிக ராசியிலிருந்து வக்ரகதியில் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே சமயம் சுக்கிரன் 26ஆம் தேதி நவம்பர் 26 கார்த்திகை 10ஆம் தேதி அன்னைக்கு துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். குரு பகவான் கடக ராசியிலிருந்து வக்ரகதியில் மிதுன ராசிக்கு டிசம்பர் 5ஆம் தேதி ராத்திரி 6ஆம் தேதி விடியற்காலையில் கார்த்திகை 20ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே கார்த்திகை 20ஆம் தேதி அன்னைக்கு 6ஆம் தேதி விடியற்காலை புதன் பகவான் துலாம் ராசியிலிருந்து மறுபடியும் விருச்சிக ராசிக்கு வராரு. செவ்வாய் பகவான் டிசம்பர் 7ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது கார்த்திகை 21 அன்று விருச்சிக ராசியிலிருந்து ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய இடத்துலேருந்து குருவோட வீடான தனுசு ராசிக்கு வராரு. இந்த இடத்துல வரும்போது குருவின் நேரடி பார்வையில் வந்துடுறாரு. குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது. இந்த மாத கடைசி கார்த்திகை மாதம் முடிவுங்கிறது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 15 கார்த்திகை 29ஆம் தேதி ராத்திரி, அதாவது டிசம்பர் 16ஆம் தேதி விடியற்காலை 4:17 சூரியன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். தனுர் மாதம் ஆரம்பம், அதாவது கார்த்திகை மாதம் முடிந்து மார்கழி மாதம் சூரியன் தனுசு ராசிக்குள்ள பிரவேசம் பண்ணக்கூடிய நாளில் ஏற்படுறது. இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள், அதாவது விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு பரணி தீபம், டிசம்பர் 4 கார்த்திகை 18 அன்னைக்கு பௌர்ணமி பூஜை. அன்னைக்கு சர்வாலய தீபம்னு சொல்லுவாங்க. எல்லா சிவாலயங்களிலும் அன்னைக்கு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். அன்றைக்கி தான் திருவண்ணாமலையிலையும் மலை உச்சியில் மலை மேலே ஏறி அன்றைக்கி மட்டும்தான் அந்த மலையில் ஏறுறதுக்கு மனுஷாளுக்கு ஏறுறதுக்கு அலோவ் பண்ணுறா. ஏன்னா அங்கே மலையே சிவனாக இருக்கார், சிவனே மலையாக இருக்கார். அதனால் அன்னைக்கு அண்ணாமலையார் தீபத்தை ஏற்றி வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்களை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார்.
இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான விசேஷமான நாட்கள். இதில் நடுவில் அமாவாசை வந்து கார்த்திகை மாதம் ஆரம்பத்திலே நவம்பர் மாதம் 20 தேதி 24 தேதி 25 தேதியில் வாக்கில் வருது. இதெல்லாம் இருக்குது, சர்வ ஏகாதசி இதெல்லாம் பிரதோஷம்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பெருசாக சொல்லலை இந்த ராசி பலனில். உங்கள் ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் இந்த கிரக நிலவரத்தை நம்ம சொன்னது பிரகாரம் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் வகுத்து கொள்ளலாம். அது என்ன சார் வகுத்து கொள்ளலாம் அப்படின்னா, இந்த பலன்களை இப்படி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஏற்ற மாதிரி பலன்களை வகுத்து கொள்ளலாம்ங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன். வாருங்கள், உங்கள் வாழ்க்கையை எப்படி வகுத்து கொள்வது, எப்படிப்பட்ட பலன்களை அனுபவிக்க போகிறீர்கள், அதாவது இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு என்ன பலன்களை தரப்போகின்றது அப்படின்னு பார்க்க போகிறோம். சிம்மராசி நண்பர்களுக்கான கார்த்திகை மாத ராசி பலன்கள். இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தி ஆகும். குறிப்பாக பூர்வீக சொத்துலேருந்து பங்கு எதிர்பார்க்குறவங்களுக்கு தந்தை மூலமாக வரவேண்டிய சொத்தை தாய் மூலமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய சுய சம்பாத்தியத்தில் அல்லது உங்களுடைய குழந்தைகள் அல்லது உங்கள் வாழ்க்கை துணையின் சம்பாத்தியத்தில் சொந்த வீடு சொந்த நிலம் வாங்கக்கூடிய யோகம் இந்த வாரத்தில் இருக்குது, இந்த மாதத்தில் இருக்குது. அதே சமயம் அரசாங்க வேலை அரசாங்க உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்காத நற்செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மாத பிற்பகுதி கார்த்திகை மாத கடைசி 1-2 வாரத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் 5ஆம் இடத்துல செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. குருவின் பார்வையில் லாப குருவின் பார்வையில் வராரு. அதனால் இந்த மாத பிற்பகுதியில் உடன்பிறப்புகள் அல்லது உங்களுடைய குழந்தைகள் அல்லது உங்களுடைய வியாபார பார்ட்னர்ஸ் இவங்க கூட அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படும். சண்டை சச்சரவு ஆர்கியூமெண்ட், வீட்டில் சண்டை, நிம்மதி இருக்காது, தூக்கம் கெடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சார் நல்லது சொல்ல மாட்டிங்களா சார், எப்போ பார் கெட்டதே சொல்கிறீங்கன்னா, இது கெட்டது கிடையாதுங்க. இந்த இடத்துல பள்ளம் இருக்குதுன்னு சொன்னால் அது கெட்டதா? பள்ளத்தில் விட்டு தண்ணி மழை பெஞ்சு தண்ணி இருக்குது, அந்த இடத்துல ஒரு போலீஸ்கார் கான்ஸ்டபிள் நின்றுட்டு சார் அந்த இடத்துல மழை பள்ளம் இருக்குது தண்ணியில் மறைஞ்சிருக்கு ஜாகிரதையாக போங்கன்னு சொன்னால் அவனை போய் அந்த போலீஸ்காரனை திட்டுவீங்களா? ஹீ இஸ் டூயிங் இஸ் டியூட்டி. அதே மாதிரி நானும் என் கடமையை செய்கிறேன். என் கடமை என்ன? உங்களை காஷன் படுத்துறது தான். இப்போ நான் உங்களை எச்சரிக்கை தான் படுத்திகிட்டு இருக்கேன். நீங்கள் போய் விழுவீங்கன்னு நான் சொல்லலை, விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். அதனால் நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டீங்கன்னா, ஏன் அப்படின்னா சில விஷயங்கள் உங்கள் தலையில் ஏறி உக்காந்துருக்கு. சில விஷயங்கள் என் தலையில் ஏறி உக்காந்துக்கிட்டு என்னை நான் தான் பெரியவன் அப்படின்னு இந்த சிம்மராசிக்காரங்களை திங்க் பண்ண வச்சுருக்கு, யோசிக்க வச்சுருக்கு. இந்த யோசனைகள் தவறானதுன்னு நீங்கள் புரியும் பொழுது சில பேருக்கு பெரிய நஷ்டம் ஏற்படும், சில பேருக்கு பெரிய அடி விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை முன்னாடியே திருத்திக்கிட்டிங்கன்னா நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விதமான சுக குறைவு ஏற்படுறதுக்கு உண்டான மாதமாக இருக்கும். வயிறு அஜீரண சம்பந்தமான சங்கடங்கள், இந்த மோஷன் போகிறது பிரச்சனையாக இருக்கிறது, அதே சமயம் நெஞ்சு பகுதியில் அல்சர் மாதிரி சங்கடம் வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இது எல்லாருக்கும் வருமானு கேட்டால் இது உங்கள் ஜாதகத்தை இந்த கோச்சாரம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சனி குருவின் பார்வை விட்டு விலகிட்டார். அதுவும் நவம்பர் 28 அவர் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. அதனால் குடும்பத்தில் வேண்டாத சில பிரச்சனைகள், எதிரிகளால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகளை நினைத்து பயப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதற்கு பரிகாரம் பிராயஷ்சித்தம் பிரார்த்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தெய்வம் உங்களுக்கு. ஒன்று திருப்பரங்குன்றம் முருகன், திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகனை வழிபட வேண்டும். 2வது மதுரைக்கு பக்கத்தில் திருமோகூருங்கிற இடத்துல இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரை வழிபட வேண்டும். சார் அங்கெல்லாம் போக முடியாது சார், வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயில் இருக்க அங்கே போங்க, அங்கே சக்கரத்தாழ்வாரை வழிபடுங்க. திருப்பரங்குன்றம் முருகனை மனசார தியானிச்சுட்டு வாங்க, முடிஞ்சால் போயிட்டு வாங்க. இல்லையா வீட்டிலேருந்து எந்த தெய்வமும் நீ கோயிலுக்கு வரணும், கோயிலில் 24 மணி நேரமும் சேவை செய்யணும், அதெல்லாம் எந்த தெய்வமும் சொல்ல. உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் போய் பண்ணணும். அப்படி பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் சக்கரத்தாழ்வாரும் திருப்பரங்குன்றம் முருகனும் உங்களுக்கு சகல விதமான க்ஷேமங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு விசேஷமான நாள் என்ன அப்படின்னா அண்ணாமலையார் தீபம்.
அதாவது சர்வாலய தீபம்னு எல்லா சிவாலயங்களிலும், முருகன் ஆலயங்களிலும், அதாவது அம்பாள் ஆலயங்களிலும், விநாயகர் ஆலயங்களிலும் இந்த கார்த்திகை மாதத்தில் விளக்கேற்றி, அகல் விளக்கேற்றி வழிபடக்கூடிய நாள். அன்னையிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் பிரகாசமாக இருக்க வேண்டும், அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகி பிரகாசமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்குது. அதற்கு தான் இந்த பலன்களை சொல்லியிருக்கோம். இந்த மாதம், கார்த்திகை மாதம் உங்களுக்கு பிரகாசமாக அமைந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த பலன்களை அறிந்து கொள்ள அந்த வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பேசுங்க. அதன் மூலமாக பிரகாசமான எதிர்காலத்தை அமைத்து கொள்வதற்கு நல்வழியை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்னும் நம்பிக்கையோடு உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். உலகெங்கும் இருக்கும் அபிஷேக் அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு கார்த்திகை மாத பலன்கள். கார்த்திகை மாதம் சூரியனுடைய நகர்வை வைத்து ஒவ்வொரு தமிழ் மாதமும் நம்ம கணிக்கிறோம். இந்த மாதம் கார்த்திகை மாதத்துல சூரிய பகவான் விருச்சிக ராசியில பெயர்ச்சியாகி வரும்போது இந்த கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி நவம்பர் மாதம் ஆரம்பிக்குது. இது 15ஆம் தேதி டிசம்பர் வரைக்கும் இந்த ஒரு மாத காலகட்டத்திற்கு இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி இருக்கக்கூடிய சில மாற்றங்களை நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது கடக ராசியில குரு பகவான் வக்ரத்தன்மையோடு உச்சத்தோடு இருக்கிறார். அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான், அடுத்து துலாம் ராசியில சுக்கிரன் பகவான், விருச்சிக ராசியில சூரியன் முதல் நாளே பயிற்சியாகி வர்றதுனால அந்த சூரியன், செவ்வாய், புதன், அடுத்து கும்ப ராசியில ராகு பகவான், அடுத்து மீன ராசியில சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இந்த மாதம் கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருவாயில இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பித்த உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24ஆம் தேதி அந்த புதன் பகவான் வக்ரத்தன்மையோட இருந்து ரிவர்ஸ்ல பயிற்சி ஆகிறாரு. அதாவது விருச்சிக ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே மாதிரி இந்த மாதத்துல, இந்த கார்த்திகை மாதத்துல 7ஆம் தேதி மறுபடியும் அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகி வர்றார். டிசம்பர் மாசம் 7ஆம் தேதி அந்த புதன் பகவான் மீண்டும் அந்த விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வர்றார். அடுத்து சுக்கிரன் ஆகப்பட்டவர் 26ஆம் தேதி தன்னுடைய ஆட்சி வீடான அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். செவ்வாய் பகவானும் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு 8ஆம் தேதி டிசம்பர் மாசம் பயிற்சியாகி வருகிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின், கோச்சார கிரகங்களின் பயிற்சிகள். இந்த மாதத்துல 28ஆம் தேதி நவம்பர் மாதம், அதாவது இந்த கார்த்திகை மாதத்துல 28ஆம் தேதி நவம்பர் மாதம் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார். அடுத்து குரு பகவான் 6ஆம் தேதி அந்த அதிசாரம் அடைந்து வந்தார் இல்லையா, அந்த கடக ராசிக்கு உச்சம் பெற்று வந்தார் இல்லையா, அவர் மீண்டும் மறுபடியும் அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகி போறார். வக்ரத்தோடையே அந்த பயிற்சியை ஏற்படுத்துகிறார். இதுதான் இந்த கோச்சார கிரகங்களின் ஒரு மாற்றங்கள். இதுபடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தமிழ் மாதத்தை கணக்கு வச்சுதான் அவங்களுடைய பிறந்த நாளையே கொண்டாடுவாங்க. அதே மாதிரி அந்த தமிழ் மாதத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு, தமிழ் மாதம் என் பையன் பிறந்தான், இந்த மாதத்துல பிறந்தாங்க, இந்த மாதிரி அந்த தமிழ் மாதத்தை கணக்கிட்டு சில நபர்கள், நிறைய ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள் பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறாங்க. அவங்களுக்காக தான் இந்த தமிழ் மாத கார்த்திகை மாத பலன்கள். வாங்க இப்போ அதை பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு கார்த்திகை மாதம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி 4ஆம் இடத்துல பயிற்சியாகி இருக்கிறார். விருச்சிக ராசியில இருக்கிறதுனால இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த மாதம் முழுவதுமாகவே பாத்தீங்கன்னா ஒரு நேர்மறையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இது நாள் வரைக்கும் நமக்கு எதுவுமே நடக்காது, நமக்கு இன்னுமே நம்மளுடைய வாழ்க்கையே தொலைஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இனிமேல் நமக்கு எல்லாமே நடக்கும், நமக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்ற மாதிரியாக ஒரு தன்னம்பிக்கை மிகுந்த ஒரு மாதமாக தான் இந்த கார்த்திகை மாதம் இருக்க போது. இழந்த சொத்துக்களை எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த சிம்மராசி என்பவர்கள் கடந்த ஒரு வருடமாக பாத்தீங்கன்னா நிறைய சொத்துக்களை இழந்திருப்பாங்க. எந்த விதமான ஒரு காரணமுமே இல்லாமல் தன்னுடைய தொழில்ல ஏற்பட்ட ஒரு வீழ்ச்சிக்காகவும் தன்னுடைய சொந்த காரணங்களுக்காகவும் அந்த சொத்துக்களை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருப்பாங்க. இந்த மாதிரியான
ஒரு பெரிய இழப்புகளை இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த மாதிரியாக அதை எதிர்பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு அந்த இழப்புகள் இவர்களினுடைய மன வலிமையை குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருந்தது. இப்போ இந்த மாதம் அது எல்லாமே குறைந்து ஒரு புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கும் இந்த சொத்துக்கள் மூலமாக உங்களுடைய அடுத்த கட்ட ஒரு வாழ்க்கை வளர்ச்சி அடைவதற்கும் உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த 4ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறார், அடுத்து சூரியன் இருக்கிறார், அடுத்து உங்களுடைய தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதன் பகவானும் இந்த கார்த்திகை மாதம் அந்த 4ஆம் இடத்துல வலுப்பெற்று இருக்கிறதுனால இந்த மாதத்துல நிறைய ஒரு பாசிட்டிவான விஷயங்கள், வேலை சம்பந்தப்பட்ட நிறைய வளர்ச்சிகள், உங்களுக்கு வேலை இடத்துல நிறைய ஒரு உயர் பதவிகள், அங்கீகாரம், அதே மாதிரி உயர் அதிகாரிகள்னால இருக்கக்கூடிய சில தொந்தரவுகள் இது எல்லாமே மறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதனால் வரைக்கும் அலுவலகத்துல பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னே தெரியாம இந்த சிம்மராசி என்பர்களை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் மாற்றம் செஞ்சிருப்பாங்க. இவங்களும் அதற்கு எந்த விதமான ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காமல் தன்னுடைய நிலையை அறிந்து அந்த மாற்றத்திற்கு உடன்பட்டிருப்பாங்க. இப்போ அந்த அரசாங்க அதிகாரிகள்னால ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தை நிவர்த்தி செய்வதற்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உயர் அதிகாரிகள் உங்களுடைய தொந்தரவு செய்வதிலிருந்து கொஞ்சம் விலகி இருப்பாங்க. உங்ககிட்ட பெரிய அளவுக்கு வாலாட்ட மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த உயர் அதிகாரிகள்னால இருக்கக்கூடிய தொந்தரவுகள் முழுமையாக நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். நீங்க இடமாற்றம் செய்து போன இடத்துல உங்களுக்கே ஒரு சிறப்பு அந்தஸ்தோ, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு சில பொறுப்புகள், உங்களுக்கு அங்க ஒரு உயர் பதவிகள், இதெல்லாமே கொடுப்பதற்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் வரனே அமையாம இருந்த சில செவ்வாய் தோஷம், மாங்கல்ய தோஷம், களத்திர தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கெல்லாம் இந்த கார்த்திகை மாதம் அதற்குண்டான ஒரு வரன்கள் அமைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய ஒரு திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கார்த்திகை மாதம் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தை நினைத்து பாத்தீங்கன்னா இவர்கள் கொஞ்சம் பிரமிப்படையக்கூடிய ஒரு நேரம். நம்ம ஏதோ நினைச்சோம், நமக்கு நல்ல விதமாக எல்லாமே நடந்துட்டு இருக்கே அப்படின்ற மாதிரியாக அந்த மாற்றங்களை நினைத்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் இருக்க போது. அதே சமயம் அந்த கடன் தொந்தரவுகள்ல இருந்தும் பெரிய அளவுக்கு மீண்டு வரக்கூடிய ஒரு தருணம். அந்த கடன்களால பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட இவர்கள் இழந்திருப்பாங்க. ஒரு நேர்மையா பழகின அந்த ஒரு நண்பர்களினுடைய பழக்கம் கூட இவர்களுக்கு துண்டிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருந்திருக்கு. இப்ப அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருந்திருக்கும். கடந்த ஒரு மாத காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த குரு அதிசாரம் அடைந்த இந்த காலகட்டத்துல இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு ஒரு வேலை இடமாற்றம், நான் முதலேயே சொன்ன மாதிரி அந்த எதற்காக இவர்களுக்கு இடமாற்றம் செய்யறாங்க அப்படின்னு தெரியாமலேயே அந்த இடமாற்றத்தை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ அதெல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய வேலையில இருக்கக்கூடிய மன நெருடல்கள், எப்போ உங்களுக்கு வேலை விட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது தெரியல அப்படின்ற மாதிரி இருந்தீங்களோ அந்த மாதிரியான ஒரு மன நெருடல்கள் எல்லாமே இந்த காலகட்டம் நிவர்த்தி அடைவதற்குண்டான ஒரு நேரம். மிடில் ஈஸ்ட் கண்ட்ரில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் பொழுதுலாம் உங்களுக்கு முடிஞ்சிருக்கும். டேட் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆகக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அதை ரெனியூ பண்ணாதான் நம்ம அந்த இடத்துல இருக்க முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல இருப்பீங்க. இப்போ அதற்கு உண்டான ஒரு கால சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கிறதுனால நீங்க ஒரு கம்பெனில போய் அதை ரெனியூ பண்ணலாம். உங்களுக்கு அந்த கம்பெனில பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பியும் அந்த வேலை வாய்ப்புகள் தரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த மாதத்துல நீங்க அதை அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் வருவதற்குண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த சிம்ம ராசி என்பர்கள் தொழில் ரீதியான நிறைய வளர்ச்சிகள் இல்லாவிட்டாலும் இந்த மாசம்
அந்த தொழில்ல தேவையான ஒரு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அளவு, அதாவது பெரிய அளவுக்கு நஷ்டங்களையே சந்தித்த இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த மாதம் ஓரளவுக்கு அது விற்பனை அளவு அதிகரித்து ஒரு போட்ட முதலியாவது திரும்ப எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழில்ல கொஞ்சம் ஒரு மன நெருடல்கள், தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள்லாம் இந்த மாதத்துல இருந்து ஏற்படக்கூடிய ஒரு தருணம். இந்த சிம்மராசி என்பர்கள் நீங்க உங்களுடைய தொழில்ல நீங்களே எடுத்து நடத்துனீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். பார்ட்னர்ஷிப்ல போனீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. திருமண உறவுகள்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு கசப்பு தன்மையோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள். எப்போ அந்த சனி பகவான் 8ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்தாரோ அன்றிலிருந்தே பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு மனைவி மேல ஒரு வெறுப்பும், கணவன் மேல ஒரு வெறுப்பும், தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடுகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு இருந்த நபர்கள் கூட இப்ப விலகி இருப்பதற்கு உண்டான ஒரு அமைப்பை தான் இந்த சனி பகவான், அஷ்டம சனி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு. அதனால இந்த காலகட்டம், இந்த கார்த்திகை மாதமும் அந்த திருமண உறவுகள்ல சில நெருடல்கள் இருந்தாலும் அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். ஏன்னா சிம்மராசி என்பர்களுக்கு பெரும்பாலான பேருக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு திசா புத்திகள் தான் நடக்கும். அதனால பெரிய அளவுக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இந்த சிம்ம ராசி என்பர்கள் இவர்களுக்கு இருக்கக்கூடிய திருமண உறவுகள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரணும். ஏதோ ஒரு விவாகரத்து ஆயிருக்கு, இல்ல திருமணம் 2வது திருமணம் ஏற்பாடு பண்றதுல சில தடைகள் இருக்கு, முதல் திருமணமே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்கு, இப்படின்ற மாதிரியாக அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட தடைகளை விளக்குவதற்கு இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய அந்த சஷ்டி அன்னைக்கு நீங்க விரதம் இருந்து சில பிரார்த்தனைகளை வச்சுக்கோங்க. அந்த சஷ்டி அன்னைக்கு விரதம் இருக்கும் போது நீங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்க அந்த பிரார்த்தனைகளை நிறைவேற்றணும். முருகனுக்கிட்ட ஒரு 4 தீபம் ஏற்றி பிரார்த்தனையை வச்சுக்கோங்க. இந்த வாட்டி நீங்க செய்யக்கூடிய அந்த தெய்வ பிரார்த்தனை ஆகப்பட்டது அந்த திருமண உறவுகள்ல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு பிரார்த்தனையாக தான் இருக்கும். அதனால இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய சஷ்டி அப்போ நீங்க ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அளவுக்கு உங்களுக்கு மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். அபிஷேக் அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் கார்த்திகை மாதம் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக நிலைகளை உங்களுக்கு சொல்லணும். கவனமாக நீங்கள் கேட்டால் தான் நான் எதுக்காக சொல்கிறேங்கிறதே புரியும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல குரு பகவான் அதிசாரமாக இருக்கிறவர். இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு போகிறார் குரு. சனி பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அவர் வக்ரகதியில் இருக்கார். இந்த தமிழ் 12ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிடுறாரு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இந்த மாதம் இருக்கக்கூடிய புதன் 7ஆம் தேதிக்கு அப்புறம் 3ஆம் இடத்துக்கு போகிறார். குறிப்பாக இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் 4ஆம் இடத்துக்கு வந்துடுறார். எதுக்காக இந்த இடங்களை சொல்கிறேன் அப்படின்னா, உதாரணத்துக்கு 3ஆம் இடம் அப்படின்னா முயற்சின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு 20ஆம் தேதி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் நான் சொல்கிறது. அடுத்தபடியாக செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் 21ஆம் தேதி 5ஆம் இடத்துக்கு போகிறார். இப்போ இந்த 4ஆம் இடம்னா என்ன, 5ஆம் இடம்னா என்ன? 4ஆம் இடம்னா செவ்வாய் யாரெல்லாம் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். நான் லேண்டு வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க, அதாவது நிலம் வாங்கணும்னு நினச்சவங்க, தோட்டம் துறவு வாங்கணும்னு நினச்சவங்க, எஸ்டேட் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு கூட வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதுக்காக தான் இதெல்லாம் நம்ம சொல்கிறது. அடுத்தபடியாக உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குரியவர் சுக்கிரன், அவர் இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் 4ஆம் இடத்துக்கு போகிறார். ஆக இதையெல்லாம் பார்க்குற போது இந்த மாதம் இந்த கிரக நிலைகளை சொல்கிறதுக்கு காரணம், இந்த கிரகங்களால் நம்ம வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம் இன்பம் துன்பம் மாறி மாறி வந்துட்டுருக்கு. அது என்ன எந்த லெவலில் இருக்குங்கிறது தான் இப்போ சுருக்கமாக பார்க்குறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு தேவை பணம், பொருளாதாரம், வசதி முதல்ல எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய
தனஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு. அவரே 2ஆம் அதிபதியாக புதன் இருந்து 3ல் இருக்கார். பரவாயில்ல, இந்த மாதம் ஏதோ ஒரு விதத்தில் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்குது, அது பரவாயில்ல. ஆனால் இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் குரு 12ல் இருக்கனால உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுங்கள். ஒருவேளை குழந்தைக்காக இல்லைங்கிறவங்களுக்கு, திருமணமாகாதவங்களுக்கு உங்களுடைய குருமார்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்காக செலவு பண்ணுங்கள். இல்லைன்னா ஆன்மீக விஷயத்துக்கு, தெய்வ வழிபாட்டுக்கு செலவு பண்ணுங்கள் இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும். இது எதுக்காக சொல்கிறேன்னா, தேவையற்ற செலவினங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத செலவினங்கள் தவிர்க்கப்படும், அதுக்காக சொல்கிறேன். அடுத்தபடியாக இந்த மாதம் உங்களோட முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்கு புதன் 7ஆம் தேதிக்கு அப்புறம் வந்துடுறாரு. சுக்கிரனும் 10ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கார். ஆக நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்தாலும் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணுவீங்க. லைஃப்பில் உங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருந்திருக்கும், அதை எப்படி பண்ணுறது, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுங்கிற ஐடியா இல்லாமல் இருக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். அது சம்மந்தப்பட்ட ஆட்கள், அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆக நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அது நடக்கும். உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் கரெக்டாக வச்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. என்னெல்லாம் ஆகணும்னு வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் பிரிஞ்சு போன உறவுகள், உங்களை விட்டு செப்பரேட்டான எனி இன்லாஸ் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு, அதாவது சேர்ந்து வருவதற்கான வாய்ப்பு, சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அவர்களால் நமக்கு நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனை இருக்குது. உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம், அவர்களுக்கு நன்மை, இதெல்லாமே உங்களை பொறுத்த வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுலேயும் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு நான் முதல்ல சொன்னேன், செவ்வாய் 4ல் இருக்கார், சூரியன் அங்கே இருக்காருன்னு. அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. நான் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கேன், மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கேன், அல்லது பெரிய லெவலில் நான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு பெரிய சேல்ஸு, ப்ராஃபிட்டு எல்லாம் இந்த மாதம் உண்டு. இந்த மாதத்தில் லைஃப்பில் உங்களுக்கு எல்லாம் இருந்தால் கூட ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான வாய்ப்பு அதுவும் உண்டு. இன்னொரு பக்கம் 21ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்துக்கு வந்துடுறார். சனி பகவான் பார்க்குறார், குருவும் பார்க்குறது. குடும்பத்தில் இதுவரைக்கும் நல்லது நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு, அல்லது நல்ல விஷயங்கள் தள்ளி போனவங்களுக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க. நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ரொம்ப நாளாக நான் கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேங்கிறவங்களுக்கு எதிர்பாராத உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு புதுசாக ஒரு அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி நீங்கள் அஃபையரில் இருந்தீங்கன்னா உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் 19ஆம் தேதியிலேருந்தே நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாம் இருக்குது. வேலை எப்படி இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும், வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய போஸ்ட்டில் இருக்கலாம், அல்லது பெரிய ஒரு வேலையில் இருக்கலாம். எதில் இருந்தாலும் அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்குது உங்களுடைய ஜாபில். அதனால் நீங்கள் எல்லா விஷயத்துலையும் எஃபர்ட் எடுத்து பண்ணணும். நம்ம வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ, வெளியேற்றப்படுவதற்கோ, நம்மளை வேலையை விட்டு தூக்குவதற்கோ வாய்ப்பு இருக்குது. நானே பெர்மனெண்ட் ஜாபில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் வேலையில் லாங் லீவ் போட வேண்டிய சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது. அதனால் வேலையில் நான் பெருசாக வந்துடலாம், எஃபர்ட் எடுத்து பண்ணிடலாம், அல்லது நம்ம எஃபர்ட் எடுத்தால் நமக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்கும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இந்த மாதம் குறைவு. வேலை இருக்கா அதை மட்டும் பாருங்கள். மற்றபடி வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவார் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை. உங்களுடைய கொலீக்ஸும் உங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இல்லை. சப்பார்டினேட்டும் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அடக்கி வாசிங்க. இது உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதத்தில் உங்களுக்கு பெருசாக ஏதாவது லோன் இருக்குது, கடன் இருக்குங்கிறவங்களுக்கு எதிர்பாராத விதமாக கடன் குறைவதற்கான வாய்ப்பு, அல்லது ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் இது இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. ஆக பிஸ்னஸில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். நார்மலாக ரொட்டீனாக என்ன பண்ணுவீங்களோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே போதுமானது.
எல்லாமே ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். லாபம் நம் கைக்கு வர்றதில் தடை இருக்குது. அதுலேயும் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் சின்ன சின்ன ஸ்ட்ரகிள், கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்குது. லவ் அஃபையர் வேறு, லவ் சக்ஸஸ் ஆகிற வேறு, மேரிட்டல் லைஃப்பில் ஸ்ட்ரகிள் இருக்கிறது வேறு. ரெண்டையும் நீங்கள் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதாவது விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படுறது, இதெல்லாமே கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஷேராக இருக்கட்டும், ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், எனி ஸ்பெக்குலேஷன் கவனம். நீங்கள் எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அது இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா 21ஆந்தேதிக்கு அப்புறம் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மாதம் 19ஆந்தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு அதில் நல்ல லாபம், வருமானம், சம்பாத்தியங்கள் இருக்குது. புகழ் அல்லது நீங்கள் நியூ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன், இது அத்தனையும் உண்டு. இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லேயும் ரொம்ப ரொம்ப கவனம். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் சனி பகவானை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். பெருமாள் சரத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மரை நல்லா கும்பிட்டு வாங்க. குறிப்பாக வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தர்களை தரிசனம் பண்ணுங்கள். முழு முதற் கடவுள் விநாயகரை பிரதானமாக அவரை கும்பிட்டு வாங்க. பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.